தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் நேர்மை, எளிமை, தியாகம் என்ற 3 சொற்களால் முழுமையாக வரையறுக்கப்படக்கூடிய சிலர் மட்டுமே உள்ளனர். அந்த வரிசையில் மிக உயர்ந்த இடத்தை பிடித்தவர் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஆர். நல்லகண்ணு. அரசியல் பல நேரங்களில் வணிகமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் எண்ணும் இந்த காலகட்டத்திலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு எதிர்மறை எடுத்துக்காட்டு அல்ல, ஒரு ஒளி கோபுரம். 1925 டிசம்பர் 26 அன்று தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த நல்லகண்ணு மிகவும் இளம் வயதிலேயே சமூக அக்கறை கொண்டவராக உருவெடுத்தார். பள்ளி மாணவராக இருந்தபோதே சுதந்திர போராட்டத்தின் தாக்கத்தை உணர்ந்து மகாத்மா காந்தி அவர்களின் அழைப்பை ஏற்று ஆங்கிலேய ஆதரவு நிகழ்ச்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது ஏற்பட்ட போலீஸ் தாக்குதலும் அவரின் மன உறுதியை தளர்த்தவில்லை. அவரது அரசியல் பயணம் ஆரம்பத்தில் காங்கிரஸ் பாதையில் இருந்தாலும் பின்னர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் சோசியலிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1943ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். வெறும் உறுப்பினராக அல்ல, போராட்ட வீரராக, அமைப்பாளராக, எழுத்தாளராக, மக்கள் மத்தியில் இயங்கும் தலைவராக. 1946ஆம் ஆண்டு அவர் சென்னைக்கு வந்து கட்சி நாளிதழான ஜனசக்தியில் பணியாற்றினார். அப்போது பத்தினிக்கோட்டை பகுதியில் நடந்த அரிசி பதுக்கலை அவர் எழுத்தின் மூலம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ஆயிரக்கணக்கான பசியால் வாடும் மக்களுக்கு உணவாக மாறியது. எழுத்து என்பது ஆயுதம் என்பதை அவர் அப்போது நிரூபித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட காலத்தில் நல்லகண்ணு நெல்லை சதி வழக்கில் சிக்கினார். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டாலும் பின்னர் அது மாற்றப்பட்டது. இருப்பினும் பல ஆண்டுகள் கடுங்காவல் சிறை வாழ்க்கையை அவர் அனுபவித்தார். காவலில் இருந்தபோது ஏற்பட்ட சித்திரவதைகளையும் அவர் மன அமைதியுடன் தாங்கினார். இந்த அனுபவங்கள் அவரை உடைக்கவில்லை, மேலும் உறுதியாக மாற்றின. சிறையில் இருந்த போதும் கைதிகளின் கல்வி உரிமைக்காக போராடியவர் அவர். விடுதலையான பிறகு முழுநேர கட்சி பணியாளராக மாறி குறிப்பாக விவசாய தொழிலாளர்களுக்காக பணியாற்றினார். 1992 முதல் 2005 வரை தமிழ்நாடு மாநில செயலாளராக பணியாற்றியது அவரது அரசியல் வாழ்க்கையின் முக்கிய அத்தியாயம். அவர் பல தேர்தல்களில் போட்டியிட்டார். 1967, 1977 சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் 1999 மக்களவை தேர்தல் வெற்றி அவரை தேடவில்லை. ஆனால் அவர் மக்களிடம் இருந்தும் விலகவில்லை. சட்டமன்றம் மட்டுமல்ல, மக்கள் மன்றம்தான் உண்மையான ஜனநாயகத்தின் இதயம் என்று அவர் நம்பினார். நல்லகண்ணுவின் வாழ்க்கையின் மிக பெரும் அடையாளங்களில் ஒன்று அவரது சுற்றுச்சூழல் போராட்டம். தாமிரபரணி ஆற்றில் சட்டவிரோத மணல் அள்ளுதலுக்கு எதிராக அவர் நடத்திய சட்ட போராட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நேரில் ஆஜராகி தடையுத்தரவு பெற்றது அவரது உறுதியை காட்டும் சான்று. சென்னை வெள்ளத்தின் போது அவரது வீடும் நீரில் மூழ்கியது. மீட்பு குழு அவரை முதலில் காப்பாற்ற வரும்போது, இங்குள்ள அனைவரையும் காப்பாற்றிய பிறகே நான் வருவேன் என்ற அவரது பதில் அவர் அரசியல்வாதி அல்ல, உண்மையான மக்கள் தோழர் என்பதை நிரூபித்தது. அவரது தனிப்பட்ட வாழ்க்கை அரசியல் எளிமையின் உயிருள்ள எடுத்துக்காட்டு. வீடு இல்லை, கார் இல்லை, ஆடம்பரம் இல்லை. 80வது பிறந்த நாளில் வழங்கப்பட்ட ரூபாய் 1 கோடி தொகையை முழுவதும் கட்சிக்கு திருப்பி அளித்தார். M.K. ஸ்டாலின் வழங்கிய தகைசல் தமிழர் விருது தொகையையும் நிவாரண நிதிக்கு வழங்கினார். இவை அனைத்தும் அவர் சொன்னதை காட்டிலும் வாழ்ந்ததாலேயே மக்களின் மரியாதையை பெற்றார். அரசியலில் ஏமாற்றமடைந்த இன்றைய இளைஞர்களுக்கு நல்லகண்ணு ஒரு உயிரூட்டமுள்ள பாடம். கொள்கை அரசியல் சாத்தியமே, நேர்மையான வாழ்க்கை சாத்தியமே, மக்கள் மைய அரசியல் இன்னும் உயிருடன் உள்ளது என்பதற்கான நிரூபணம். அவரது மறைவு தமிழ்நாட்டுக்கும் இந்திய இடதுசாரி இயக்கத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு. ஆனால் அவர் ஏற்றி வைத்த சுடர் இன்னும் அணையவில்லை. அது ஒவ்வொரு உழைக்கும் மனிதனின் இதயத்திலும், ஒவ்வொரு போராட்ட குரலிலும், ஒவ்வொரு நீதிக்கான நடைபாதையிலும் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அரசியல்வாதியின் கதை அல்ல, இது ஒரு காலத்தின் மனசாட்சி. இது தோழர் நல்லகண்ணுவின் அழியாத மரபு.